யோகம்னு அந்த வார்த்தையை எந்த அர்த்தத்தில் உபயோகப்படுத்தினாலும் இணைவுன்னு அர்த்தம். இரண்டு பொருள் ஒன்றோடு ஒன்று இணைவதற்கு பேர் யோகம். இதை ஆங்கிலத்தில் யோக்குன்னு சொல்றாங்க. யோகம் என்றால் அதிர்ஷ்டம் என்றோ, யோகம் என்றால் சாதகமான பலன் என்றோ எடுத்துக்கொள்ள கூடாது. காரணம் நல்லதுதான் அப்படின்னு சொன்னா மரண யோகம் என்று சொல்வது யோகமா? பொதுவாக 27 விதமான யோகங்கள் இருக்கு. இந்த யோகங்களை வைத்துதான் இந்த ஜாதகருக்கு யோகி யாரு, அவயோகி யாரு அப்படின்னா, அதாவது 27 யோகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது? அதுதான். ஏன்னா இப்ப இருக்கிற வேகமான உலகத்துல நீங்கள் உங்களுக்கு நல்ல காலம் வரும் வரை காத்திருக்கவே முடியாது. காத்திருந்தால் 70 வயசுல வரும் நல்ல காலம். அந்த 70 வயதில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனால் வாழ்க்கை கிடைக்காது. எந்த வயதில் எந்த பருவத்தில் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் யோக தசையை கொண்டு வந்தாதான் லாபம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகம்னா யோக நிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யோகம் அடித்தா அவன் எங்கேயோ போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த யோகத்துக்கு வார்த்தை ஒன்று தான், ஆனால் அதுக்கு அர்த்தங்கள் பல விதமாக சொல்லப்படுது. ஒருத்தரோட வாழ்க்கையில் யோகம் அப்படிங்கிற விஷயம் அடிக்கணும், அவன் யோகக்காரனாக மாறணும்னா அதுக்கான வழி என்ன? முதல்ல யோகம்னா என்ன? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். யோகம்னு அந்த வார்த்தையை எந்த அர்த்தத்தில் உபயோகப்படுத்தினாலும் இணைவுன்னு அர்த்தம். கனெக்ஷன். இரண்டு பொருள் ஒன்றோடு ஒன்று இணைவதற்கு பேர் யோகம். இதை ஆங்கிலத்தில் யோக்குன்னு சொல்றது. யோக் YOKE. அந்த ஒயின்ற எழுத்தையே பார்த்தீங்கன்னா 2 கோடு இணைந்து ஒரே கோடாக மாறும். ஒரு கனெக்டிவிட்டி தான். கனெக்டிவிட்டி. அப்போ யோகம் என்பது 2 பொருட்கள் ஒன்றோடு ஒன்று இணைதல்னு அர்த்தம். அது பாவமும் கிரகமும் இணைவதா இருக்கலாம், இல்லை 2 கிரகங்கள் இணைவதாகவும் இருக்கலாம். எப்பவுமே 2 வேறுபட்ட பொருட்கள் இணையும் போது தான் படைப்புன்ற ஒரு தொழிலே வரும். இப்போ ஒரு தீ உண்டாருதுன்னா அந்த நெருப்பு பொட்டியிலும் இல்லை, குச்சியிலும் இல்லை, அந்த உரசல்ல தான் இருக்கு. உரசல். ரைட்டா? இந்த இணைவு தான் ஒரு உற்பத்தி பண்ணும், ஒரு படைப்பை உண்டாக்கும். அதாவது விளைவுன்னு சொல்லலாம். அதாவது ரசாயனங்கள் 2 ரசாயனம் சேரும்போது ஒரு விளைவு உண்டாகும். இந்த விளைவு உண்டாறதுக்கு காரணம் இணைவு. இந்த இணைவுக்கு பேர் யோகம். இதுதானே தவிர யோகம் என்றால் அதிர்ஷ்டம் என்றோ, யோகம் என்றால் சாதகமான பலன் என்றோ எடுத்துக்கொள்ள கூடாது. காரணம் நல்லதுதான் அப்படின்னு சொன்னா மரண யோகம் என்று சொல்வது யோகமா? மரணத்துல என்ன யோகம் இருக்கு? மரண யோகம் ஜோதிடத்துடைய ஒரு வார்த்தை தான். ஆமா. அப்போ யோகம் என்ற சொல் நன்மை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. யோகம் என்றால் இணைவு. இதுதான் யோகத்துடைய பொருள். இந்த யோகத்தில் நாம யோகங்கள், அதுக்கப்புறம் அனந்த யோகங்கள், இது 2 முறை இருக்கு. பொதுவாக இந்த யோகங்களே சூரியன் சந்திரன் உள்ள வித்தியாசத்தை வைத்து சொல்லப்படுவது. இப்போ திதி எப்படி இருக்கோ அதே மாதிரி யோகங்கள் சூரிய சந்திரனுடைய பாகைகளை கூட்டுவது. இதுதான் யோகத்துடைய வழிமுறை. பொதுவாக 27 விதமான யோகங்கள் இருக்கு. நட்சத்திரங்கள் 27, யோகங்கள் 27. இந்த யோகங்களை வைத்துதான் இந்த ஜாதகருக்கு யோகி யாரு, அவயோகி யாரு? யோகி அவயோகி அப்படின்னா, அதாவது சூரியனுடைய பாகை சந்திரனுடைய பாகை 93.20, அதாவது 20 பாகைகளை கூட்டும் போது
எந்த பாகை வருகிறதோ அது எந்த நட்சத்திரத்தில் அமையிறதோ அவர் தான் யோக காரகன், அந்த நட்சத்திர அதிபதி. அவருக்கு 6வது இடத்தில் இருப்பது அவயோகி. இந்த யோகி வந்து ஒரு ஜாதகத்தில் சரியாக கண்டுபிடிச்சிட்டா அந்த யோகி தான் அவருக்கு பலம் கொடுப்பது, அவருக்கு தொல்லை கொடுப்பது அவயோகி. இதை ரெண்டுத்தை பார்த்தாலே ஜாதகத்தின் முக்கியமான பலாபலன்களை கண்டுபிடிச்சிடும். யோகியோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் நமக்கு யோகத்தை தரும், அவயோகியோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் நமக்கு தொல்லைகளை தரும். இதுதான் யோகி அவயோகி. சரி, யோகம்னாலே இணைப்பு. நம்ம உயிர் வாழ்வதே ஒரு யோகம் தான். உயிரும் உடலும் இணைந்திருக்கு. அது போயிடுச்சுன்னா ஒன்று இறந்தாலுமே இழப்பு தானே. வாழ்க்கை என்பதே ஒரு யோகம் தான். இப்போ பொதுவாக வந்து தியானம் யோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யோகத்துக்கு பொருள் என்னென்னா நம்முடைய மனமும் உடலும் ஒருங்கிணைவது. இந்த ரெண்டும் ஒருங்கிணைந்தால் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ நம்ம நினைத்தது போல நம் உடல் செயலாற்றினா அதுவே யோகம்தான். அன்கண்ட்ரோலாக இருக்கக்கூடாது. அதாவது சில பேர் வயதானாலும் இளமையாக இருப்பாங்க, சில பேர் இளமையாக இருந்தாலும் வயதானவர் போல இருப்பாங்க. இதுக்கு காரணம் மனதிற்கும் உடலுக்கும் உள்ள இணைப்பு சரியா இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும். இந்த யோகத்தை ஒரு ஜோதிடர் எப்படி அணுக வேண்டும்? பொதுவாக சொன்னீங்கன்னா உலகத்தில் பிறந்த 720 கோடி பேர் இன்றைக்கு இருக்கக்கூடியது 720 750 கோடி பேருக்கும் எல்லா விதமான யோகங்களும் இருக்கும். ஆனால் அது சிலருக்கு வேலை செய்கிறது, சிலருக்கு வேலை செய்யவில்லை. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த தசாபுக்தி வராமலே இறந்து போயிருப்பார். வரத்துக்குள்ளே யோக கிரகம் நடத்தக்கூடிய தசை வராமல் இருந்திருக்கும். அல்லது ஒரு திருமணத்தையோ செல்வத்தையோ கொடுக்க வேண்டிய ஒரு கிரகம் 7 வயதிலோ 10 வயதிலோ தசையை நடத்திட்டு போயிருக்கும். அப்போ அந்த நபரின் தந்தை பணக்காரராக இருந்திருப்பார், அதில் நல்ல வசதியை இவர் அனுபவித்திருப்பார். ஆனால் இவர் அந்த வயதுக்கு வரும்போது 20லேருந்து 30 20லேருந்து 40 வயது வரும்போது அந்த யோக தசை வராமல் போய்விடும். இதுதான் வந்து கணக்கு. சரி, பொதுவாகவே சமையல் செய்யக்கூடிய பொருட்கள் உப்பு புளி மிளகா இதெல்லாம் எல்லார் கையிலும் இருக்கிறது. ஆனால் சிலர் சமையல் செய்தால் மட்டும் சுவையாக இருக்கிறது. காரணம் எதை எந்த அளவில் சேர்க்க வேண்டும் அது தெரிஞ்சவங்க அறுசுவை உணர்வை படைக்க முடியும். ஆனால் இவங்க சுவையே இல்லாதவங்க பண்ணுறதுலேயும் அந்த பொருட்கள் இருக்கிறது. அதுபோல் ஜோதிடத்தில் தாராபலம் யோகம் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த யோகத்தை எப்படி கையாண்டு ஒரு ஜாதகரை முன்னுக்கு கொண்டு வர முடியும்? அதான் சார், நானும் அதான் கேட்கலாம். இந்த இப்போ ஒரு ஜோதிடர் வந்து அந்த 27 யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? அதுதான், அதாவது இப்போது சுக்கிர தசை ராகு புக்தின்னு வச்சுக்கோங்க. சுக்கிர தசை ராகு புக்தி அவருக்கு வரவே இல்லை வாழ்க்கையில். இல்லை சுக்கிர தசை குரு புக்தி, இந்த சுக்கிர தசை குரு புக்தி அவர் வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருக்கும்னு இருக்குது ஜாதகத்தில். ஆனால் அது வரவே இல்லை. அப்போது வெள்ளிக்கிழமை குரு ஹோரையில் அவர் ஒரு தொழிலை செய்தால் அந்த தசை அந்த புக்திக்கான பலனை அவர் அடையலாம். குரு ஓரையில் கரெக்டாக செய்யணும். ஆமாம், காரணம் ஒரு நாளை தசையாகவும் புக்தியை ஹோரையாகவும் எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் அந்த தசை அந்த புக்தியில் என்ன பலன் கிடைக்கணுமோ அதை அந்த நாளின் ஹோரையை கொடுத்துரும். இதுதான் தாந்திரிக வழியான பரிகாரம். புரியுதா? அந்த நேரத்தில் அவர் செய்தால் அந்த தசாபுக்தி அந்த அந்தரத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அந்த பலனை இவர் பெற்றுவிடலாம். சுருக்கமாக பரிகாரங்கள்லேயே இந்த தாந்திரிக பரிகாரம் தான் வேலை செய்யும். ஏன்னா இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு நல்ல காலம் வரும் வரை காத்திருக்கவே முடியாது. காத்திருந்தால் 70 வயசில் வரும் நல்ல காலம்.
அந்த 70 வயதில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனால் வாழ்க்கை கிடைக்காது. இளமை இருக்காது. கிடைக்காது. எந்த வயதில் எந்த பருவத்தில் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் யோக தசையை கொண்டு வந்தாதான் லாபம். சரி சார், யோக தசைன்னா எந்த யோக தசை ரொம்ப வலிமையானது? அதாவதுங்க, இப்போ பஞ்சமகா புருஷ யோகம்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த கஜகேசரி யோகம் என்பது ஒன்று உண்டு. கஜகேசரினா, கஜம்னா யானை, விநாயகர், கேசரி என்றால் சிங்கம். அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நல்ல வலிமையோடு ஒரு தலைமை பண்போடு வாழறதுக்கு கஜகேசரி யோகம் சொல்றது. அதே போல சந்திரமங்கல யோகம் என்பதும் விசேஷமான சமாச்சாரம். இந்த யோகங்கள் ஏற்படுத்தவே முடியும் நம்மளால. நாமே அந்த யோகத்தை உண்டாக்க முடியும். காரணம் என்னவென்றால், அவருக்கு சரியான நேரத்தில் எந்த செயலை செய்தால் இந்த யோகம் வரும். எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. இப்போ பொதுவாகவே ஒரு பணக்காரர் இறந்து விட்டார், அவருக்கு 2 மகன்கள், 2 பேருக்கும் 2 வயல்களை எழுதி வைக்கிறார். ஒன்று தானியங்கள், அரிசி வயல், மற்றொன்று உருளைக்கிழங்கு வயல். இந்த உருளைக்கிழங்கு வயலில் உள்ளவர் மேலே அறுவடை இல்லாததினால் அவர் தந்தை சரியான வயலை கொடுக்கலன்னு ஏமாந்துட்டார். ஆனால் பூமிக்கு அடியில் அவருக்கு எல்லா விதமான சொத்தும் எல்லா விதமான செல்வமும் இருக்குது. அப்போ அவர் அதை தேடாமலே போய்விட்டார். ரைட்டா? இது போல் உங்ககிட்ட ஒரு யோகம் இருக்கும், எங்கிட்ட ஒரு யோகம் இருக்கும். உங்களிடம் உள்ள யோகத்தை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிப்பது தான் ஜோதிடத்தின் வேலையே. உங்ககிட்ட என்ன யோகம் இருக்கு, எங்கிட்ட என்ன யோகம் இருக்கு, இந்த யோகத்தை எப்போது உபயோகப்படுத்துறது, அதை தெரிந்து கொண்டால் எல்லோருமே நல்ல வளமா இருக்கலாம். அந்த ஜோதிடர் தான் அதை கண்டுபிடிச்சா யோகத்தை எவ்வாறு ஆக்டிவேட், எப்படி செயல்படுத்துவது, உள்ள என்ன யோகம் இருக்கிறது, அந்த யோகத்துக்கான பரிகாரம் என்ன. அப்போ யோகத்தை கண்டுபிடித்து அதை தூண்டிவிட்டால் விளக்கு போல நல்லா எரியும். சார், நீங்கள் சொன்னீங்க சார், முக்கியமான யோகம் ஒன்று வேணும் சார். இப்போ எல்லாருக்குமே காசுங்கிற யோகம், செல்வ யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை எப்படி சார் ஆக்டிவேட் பண்ணுறது? அது ஒன்றும் இல்லை. அதாவது ஸ்ரீ மகாலட்சுமியுடைய லக்ன புள்ளி என்று உண்டு. அந்த மகாலட்சுமி லக்னத்தை கண்டுபிடிக்கணும். அந்த மகாலட்சுமி லக்னத்தை கண்டுபிடித்து அதோடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது. இப்போது பொதுவாக 3 விதமான தொடர்புகள் இருக்குது. சூரியன் தொடர்பு, சந்திரன் தொடர்பு, லக்ன தொடர்பு. இந்த 3 தொடர்புகளில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறது, அவருடைய சந்திரன் வலிமையானவரா, லக்னம் வலிமையானதா, அல்லது சூரியன் வலிமையானதா? 3ல் ஏதாச்சும் ஒன்று, ஏதாவது ஒன்று தான் வலிமையாக இருக்கும். அந்த வலிமையான பொருளை வைத்து கொண்டு பரிகாரத்தை செய்யணும். அந்த லக்னத்துக்கு பேர் ஸ்ரீ லக்னம்னே பேர் இருக்கு. ஸ்ரீனா செல்வம், மகாலட்சுமி. இந்த லக்னம் எதோடு தொடர்பு கொண்டது? சூரியனோடு தொடர்பு கொண்டதா, சந்திரனோடு தொடர்பு கொண்டதா, லக்னத்தோடு தொடர்பு கொண்டதா? இதை பிரித்தாதான் சரியா வரும். ஏன்னா சந்திரனுக்கு பேர் இச்சாசக்தி, சூரியனுக்கு பேர் ஞானசக்தி, லக்னத்துக்கு பேர் கிரியாசக்தி. இச்சா ஞான கிரியா. இந்த 3 தான் சக்தியே. அந்த 3ஐ கண்டுபிடித்து அதை செயல்படுத்தினால் கட்டாயமாக வெற்றி பெறலாம். இதில் சந்தேகமே கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். இப்போ எல்லாருமே அவங்களோட ஜாதகத்தை எடுத்து நமக்கு என்ன யோகம் இருக்குது, முக்கியமாக மகாலட்சுமி யோகத்தை எப்படி தூண்டி விடுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.